டிசைனர் ப்ளவுஸ் அண்ட் சாரீஸ் இருக்கிற மாதிரி காம்போ காமிக்க சொல்லி கேட்டிருந்தீங்க. லைக் டிசைனர் ப்ளவுஸ்னால் இப்போ இந்த எம்ப்ராய்டரி ஒர்க்லாம் பண்ணி வரக்கூடிய ப்ளவுசஸ் வித் டிசைனர் சாரீஸ்ன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம சென்னை சில்க்ஸ் அந்த மாதிரி கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, இவங்க வந்து எக்ஸ்க்ளூசிவாக வந்து டெய்லரிங் யூனிட்டும் அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஆரி எம்ப்ராய்டரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் கூட நீங்கள் வந்து செகண்ட் ஃப்ளோரில் போயிருந்தீங்கன்னா செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி ஜார்ஜெட் சாரீஸ், அதோட காம்போவில் வரக்கூடிய டிசைனர் எம்ப்ராய்டரி ப்ளவுஸஸ், மிரர் ஒர்க் ப்ளவுஸு, அதில் எம்ப்ராய்டரி மட்டும் இல்லை நிறைய இருக்குது. அதில் சாட்டன் சில்க் மெட்டீரியலில், அப்புறம் ஆரி ஒர்க் பண்ண மாதிரி மகம் ஒர்க்கு அண்ட் மிரர் ஒர்க்கு, இந்த மாதிரி உங்களுக்கு சீக்வன்ஸ் ஒர்க் பண்ண மாதிரியான சாரீஸ் எல்லாம் கூட காம்போ வச்சுருக்காங்க. இது ஆக்சுவலாக மேலே ஃபஸ்ட்டு கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற ஒன்று நான் காமிச்சிட்ருக்கேன். பின்னாடியுமே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. அரௌண்ட் 400லேருந்து 845 ருபீஸ் வரைக்கும் சாரீஸ் இருக்கும். ஏன்னா இதில் வந்து மஷ்ரூ சில்க்கு, ஜார்ஜெட்டு, சாட்டன் சொல்லிட்டு எல்லாமே கலந்து வச்சுருக்காங்க. பட் மேக்ஸிமம் 845 அதுக்குள்ளே தான் வரும். இப்போ நம்ம பார்த்துருக்கிறது சாட்டன் சில்க் சாரீ. அதுக்குமே உங்களுக்கு சாட்டன் சில்கில் எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ண மாதிரி ப்ளவுஸ் வந்து பரப்பாக வச்சுருக்காங்க. இது பனாரசி சாஃப்ட் சில்க் மாதிரி வருது. அதுக்கு சீக்வன்ஸ் ஒர்க் ப்ளவுஸ். இது ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இருந்தது அந்த மெட்டீரியல். இது வந்து பியூர் சாட்டன் சில்க்கு. மெட்டீரியல் வைஸ் வந்து உங்களுக்கு குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து 695 தான். இதில் வந்து உங்களுக்கு அந்த ப்ளவுஸ் எம்ப்ராய்டரி சாரியெல்லாம் பார்த்திங்கன்னா பின்னாடி ஒன்று ஒரு பேட்டர்னில் இருக்கும். நிறைய இருக்குது கலெக்ஷன்ஸு. இதெல்லாம் வந்து ஆஃப்டர் பொங்கல் நீங்கள் இந்த கலெக்ஷன்ஸ்லாம் வந்து ஆஃபீஸ் வேருக்கு, ஃபெஸ்டிவ் வேர்க்கெலாம் வந்து நிறையா பார்க்கலாம். நீங்கள் இந்த கிஃப்டிங்கு கூட செம்மையாக இருக்கும். சூப்பரான கலெக்ஷன்ஸு. எல்லாமே மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா டிசைனர் ப்ளவுஸோடு வரும். அப்படி இல்லைனா சாரியே உங்களுக்கு டிசைனர் சாரீஸ் மாதிரி வரும். இது எல்லாம் கூட உங்களுக்கு எல்லாமே வந்து டிசைனர் சாரீஸ் தான். இதோட ரேஞ்ச் எவ்வளோ இருக்குன்னா 1695லேருந்து ஆரம்பித்து 2195 வரைக்கும் இருக்கும். அதாவது எல்லாமே ஸ்டோன் ஒர்க் சாரீஸு, ஸ்டோன் ஒர்க் வித் எம்ப்ராய்டரி அந்த மாதிரி. பட் மேக்ஸிமமே உங்களுக்கு வந்து 2195 தான் முடிஞ்சிடும். அதுக்கு மேலே இருக்காது. ஸோ நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா 1695, 17, 18 அந்த மாதிரி 2195 தான் மேக்ஸிமம் ப்ரைஸஸ் இருக்கும். நம்ம பார்த்துட்டு இருக்க எல்லா கலெக்ஷன்ஸும் அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ளே தான். ஸோ அதனால தான் பிகாஸ் சிங்கிள் ப்ரைஸஸ் வந்து கொடுக்குறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா நிறையா கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. பட் இதெல்லாமே நம்ம செக் பண்ணி பார்த்த வரைக்கும் கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ளேயே வந்துடும். அதில் சாஃப்ட் சில்க்கு, எம்ப்ராய்டரி, அப்புறம் வந்து ஆர்கென்ஸா, டிஷ்யூ சாரீஸ்லாம் பார்க்கலாம். இதில் நான் ஒரு ஹேங்கரில் பார்த்தேன். ஆக்சுவலாக வந்து மேலே டிஸ்பிளேயில் வச்சுருந்தாங்க இந்த சாரீ. இது ரொம்ப புது விதமாக. அதை வந்து உங்களுக்கு அந்த பிச்சுவாய் பிரிண்ட்டில் சுங்குடி காட்டனில் வந்து பார்டர் ஒர்க் வரும்ல, அது மாதிரி ஒரு பிச்சுவாய் கான்செப்டில் இந்த சாரீ கொண்டு வந்திருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் இந்த ட்ரை கலர் 4 கலர் 5 கலரில் இருக்கிற மாதிரி வரக்கூடிய சாரீ கலெக்ஷன், அதெல்லாம் இப்போ ரொம்ப ட்ரெண்ட். ஆஃப்டர் புஷ்பா 2 அந்த ட்ரை கலர் சாரீலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரெண்ட். அவங்க ஸ்ரீலீலா வந்து கட்டியிருப்பாங்க இல்லையா. ஸோ அதை மாதிரி சாரீ கலெக்ஷன்ஸ்லாம் கூட நிறையா இருக்காங்க. அங்கே வந்து உங்களுக்கு 699, 599 அந்த ரேஞ்சஸ்லேயே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. இது வந்து உங்களுக்கு ப்ரீமியம் டசர் வரும். ஒன்று ப்ரீமியம் டசர், இன்னொன்று வந்து உங்களுக்கு கோரா சில்க். இப்போ நான் என் கையில் வச்சுருக்கிறது வந்து கோரா சில்க் சாரீஸ் வித் எம்ப்ராய்டரி, ஆல் ஓவர் கம்ப்ளீட் எம்ப்ராய்டரி, சூப்பரான பார்டர். இது எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டி. நல்ல கொஞ்சம் கிளாஸியான கலெக்ஷனாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா திஸ் இஸ் த ரைட் சாய்ஸ். நல்லாயிருக்கும். எல்லாமே இந்த ஹைஃபையான இந்த பொட்டிக் கலெக்ஷன்ஸ் மாதிரி ரொம்ப சூப்பராக வச்சுருந்தாங்க. இதோட ப்ரைஸிங் ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா 2395லேருந்து ஆரம்பித்து 2595. இந்த செக்ஷன் ஃபுல்லாக மோஸ்ட்லி அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வரும். அண்ட் இதுக்கு மேலே ரேஞ்சஸ் போச்சுன்னா நான் உங்களுக்கு ப்ரைஸ் என்னன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறேன். மோஸ்ட்லி இதெல்லாமே கோரா சில்க், அப்புறம் தூப்பியான் டசர், அப்புறம் வந்து டசர் வித் காந்தா ஸ்டிச், இந்த மாதிரி தான் கலெக்ஷன்ஸ் வரும். இது எல்லாமே உங்களுக்கு வந்து கோரா சில்க் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குது. அதுலேயே நிறைய பேட்டர்ன் இருக்குது. இந்த செக்ஷன் எக்ஸாக்டாக எங்கே வரும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஃபேன்சி சாரீஸ்லாம் பார்ப்பீங்களா தேர்ட் ஃப்ளோர்லேயே நீங்கள் வந்து டெட் எண்டில் வந்து உங்களுக்கு இந்த டசர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து சில்க் சாரீ கலெக்ஷன்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா செகண்ட் ஃப்ளோரில் அங்கேயுமே டிசைனர் சாரீ கான்செப்டில் வந்து சில செக்ஷன் வச்சுருப்பாங்க. அங்கேயும் நீங்கள் வந்து இந்த பர்டிகுலர் செக்ஷன் வந்து நீங்கள் பார்க்கலாம். 2395லேருந்து 3000 வரைக்கும் வரும். இப்போ நான் கையில் வச்சுக்கிறது காந்தா ஸ்டிச்சில் வரக்கூடிய சாரீ. குட்டி ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் இருக்கிற மாதிரி சாரிலே வரும். இது வந்து டூபியான் டசரில் காந்தா ஸ்டிச் வர மாதிரி. அந்த ஃப்ளோரல் டிசைன்ஸ்க்கு மேலெல்லாம் உங்களுக்கு அந்த காந்தா ஸ்டிச் அப்படின்றத ஒன்று கொடுத்துருப்பாங்க. இட்ஸ் லைக் அ பேட்டர்ன் மாதிரி இருக்கும். பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. இதுவுமே உங்களுக்கு கொஞ்சம் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி சாரீ. இது வந்து லைக் ரா சில்க் மெட்டீரியலில் லைக் 2 லைன் பார்டர் மாதிரி வந்து ஒரு ரெட்டப்பட்ட பார்டர் மாதிரி, ஆல் ஓவர் வந்து ஃப்ளோரல் டிசைன், சிங்கிள் லைனில் டபுள் மோனியா பார்டர் வந்து கொடுத்துருக்காங்க. பைத்தானியில் வரும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு பார்டர் ஒர்க் வந்திருக்கு. இது பின்னாடி நிறையா இருந்ததுங்க. ஆக்சுவலாக அவங்க நிறையவே எடுத்து காமிச்சிட்டு இருந்தாங்க சாரீஸு. நீங்கள் அங்கே செக்ஷன் போனீங்கன்னா சூப்பராக காமிப்பாங்க. அதாவது உங்களுக்கு வந்து லைக் ஈவினிங் ஆஃபீஸ் ஒர்க்கா இல்லைனா ஒரு ஃபெஸ்டிவலுக்கு ஸ்டைலிஷாக நீங்கள் வந்து கலெக்ஷன்ஸ் பார்க்குறீங்க. டசர், தூப்பியான், கோரா, கோட்டா சில்க் இந்த மாதிரி ரேஞ்சஸ், ஆர்கென்ஸா, எம்ப்ராய்டரி,
அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் பார்க்குறீங்க, நீங்கள் அந்த நேம்ஸ் ஏதாவது மென்ஷன் பண்ணிங்கன்னா கூட ஓகே. இல்லை அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து அங்கே கலெக்ஷன்ஸ் காயும். இது சூப்பராக இருந்தது, ரொம்ப கொஞ்சம் பட்ஜெட்குள்ளே வரக்கூடியது. ஏன்னா இதோட குவாலிட்டி ரொம்ப நல்லா இருந்தது. இட்ஸ் லைக் டிஷ்யூ ஆர்கேன்ஸா மாதிரி வரும். அதில் அந்த பார்டர்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் உங்களுக்கு ஒரு கலெக்ஷன் காட்டுறேன். இது வந்து புதுசாக அப்போ தான் வந்திருந்தது. இதுவுமே உங்களுக்கு வந்து கோரா காட்டனில் எம்ப்ராய்டரியோடு வருது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது மெட்டீரியல். இது கோரா அப்படின்னும்போது கொஞ்சம் தின்னாக இருக்க மாதிரி இருக்கும், பட் இது திக்னஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அதில் டிஜிட்டல் பிரிண்ட்டும் கொடுத்துருக்காங்க, ஆல் ஓவர் சாரீ எம்ப்ராய்டரியும் இருக்குது. அதே மாதிரி க்ரஷ்ட் ஆர்கேன்ஸா டசருமே இருக்குது. இது வந்து டிரான்ஸ்பரன்சி இருக்காது. நார்மலாக வந்து ஆர்கேன்ஸா அப்படின்னா டிரான்ஸ்பரன்சி இருக்கும், பட் இது வந்து க்ரஷ்ட் ஆர்கேன்ஸால டஸ்ஸருமே கம்பைண்டாக வருது. ஸோ உங்களுக்கு சாரீ பார்த்திங்கன்னா அந்த மாதிரி டஸ்ஸர்லேயே அந்த ஆர்கேன்ஸா கம்பைண்ட், அதில் வந்து அந்த க்ரஷ்ட் பேட்டர்னை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அப்படியே கொஞ்சம் இழுத்து அந்த சாரீ வந்து மேக் பண்ணுவாங்க அந்த க்ரஷ்டிங் கொண்டு வரத்துக்கு. டிரான்ஸ்பரன்சி இல்லை. இதுலேயுமே உங்களுக்கு பார்டர் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வீவிங் தான், இந்த பிரிண்ட்டு கிடையாது. அந்த ஃப்ளோரெல்லாம் பார்த்திங்கன்னா வீவிங்கு. அந்த க்ரஷ்டு பேட்டர்னில் ரொம்ப அழகாக இருந்தது கலர்ஸு. இதெல்லாம் கொஞ்சம் ஃபேன்சியான கலெக்ஷன், எல்லாமே எம்ப்ராய்டரி தான். 2745 வரும். அண்ட் இந்த சாரீ பாருங்கள், இது வந்து உங்களுக்கு ஜூட் டஸ்ஸரு. இதில் அந்த ஃப்ளோரல் டிசைன் இருக்குல்ல, ஒரு மாதிரி மல்டி கலரில் ஃப்ளவர் பேட்டர்ன், அது எல்லாமே வந்து உங்களுக்கு எம்ப்ராய்டரி. சிலது வந்து அப்ளிக் ஒர்க் பண்ண மாதிரி லுக் இருக்கும் தூரத்துலேருந்து பார்க்கும்போது. எதுவுமே பிரிண்ட்டு கிடையாது, ஆனால் அதில் ஒர்க் பண்ணியிருக்காங்க நல்லாவே. நம்ம பார்த்த கலெக்ஷன்ஸ்லேயே கொஞ்சம் புதுசாகவும் யூனிக்காகவும் வந்து இதெல்லாமே டஸ்ஸர் எம்ப்ராய்டரி கலெக்ஷன். பின்னாடி கூட அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக பார்க்கலாம். நம்ம மோஸ்ட்லி இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் ரெகுலராக வந்து பார்த்துருக்க மாட்டோம், கொஞ்சம் யூனிக்கான பேட்டர்னில் இருக்கும். இதுவுமே அகெயின் ஒன் மோர் டஸ்ஸர் எம்ப்ராய்டரி சாரீஸு. இதில் கலர்ஸ் கூட இருக்குது. ஏதாவது கலர்ஸ் நீங்கள் பார்க்குறீங்கன்னா நீங்கள் அதுலேயும் உங்களுக்கு செக் பண்ணி கொடுப்பாங்க. இதில் நீங்கள் பைத்தானி கலெக்ஷன்ஸும் பியூர் பனாரசி டைப்பில் வரக்கூடிய சாரீ கலெக்ஷன்ஸுமே பார்க்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து குவாலிட்டி வைஸ் வந்து இந்த இடத்துல ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ரைஸ் ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2500லேருந்து 3000க்குள்ளே வரும். இதில் நிறைய அந்த கத்தான் பனாரசி சில்க் சாரீஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த கத்தான் டைப்ஸ் வந்து நீங்கள் இங்கே வந்து டெஃபினட்டாக பார்க்கலாம். இது ஃபுல்லாகவே ஆல் ஓவர் வந்து கம்ப்ளீட் கத்தான்ஸ் தான். அதில் உங்களுக்கு டிரான்ஸ்பரன்சி இல்லாமல் எந்த அளவுக்கு சாரீஸ்லாம் கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி சூப்பராக கொடுத்துருந்தாங்க. அண்ட் ரொம்ப பட்ஜெட்குள்ளே ஒரு சாரீ ஒன்று பார்த்தேன். இது வந்து ஒரு மாதிரி காட்டன் சாரீஸு, 395 ருபீஸ் தான். அதுவே நீங்கள் காம்போவாக எடுத்திங்கன்னா 50 ருபீஸ் குறையும் ஒரு சாரீக்கு ஐ திங்க் நினைக்கிறேன். 2 பீசஸ் 3 பீசஸ் அந்த மாதிரி எடுக்கிறீங்கன்னா இதுவும் வந்து உங்களுக்கு காம்போவில் 2000க்குள்ளே வாங்கிக்கலாம். சிங்கிளாக வாங்குறீங்கன்னா 1195 அந்த மாதிரி வரும். 2 பீசஸாக வாங்குறீங்கன்னா 2000 ருபீஸ் வரும். இந்த தொட்டி மாதிரி இருக்குல்லையா அந்த ஸ்லாட்டு, இதில் சாஃப்ட் சில்க் வந்து நிறைய இருக்குது. சாஃப்ட் சில்க் மட்டும் இல்லை, இந்த கலெக்ஷன் பாருங்களேன். இது வந்து ஒரு மாதிரி சீக்வன்ஸ் ஒர்க் பண்ண மாதிரி லுக் இருந்தது. இந்த சாரியோட மெட்டீரியல் வந்து காட்டன் தான். அகெயின் காட்டன் வித் ஒரு மாதிரி ஜரி வீவிங் மாதிரி வருது பல்லுலலாம். இதுவும் அகெயின் சாஃப்ட் சில்க்கு. ஆக்சுவலாக இந்த பாக்ஸில் வந்து உங்களுக்கு காட்டனும் இருந்தது, சாஃப்ட் சில்க்கும் இருந்தது, குபேரப்பட்டு கூட இருந்தது. அது கூட நல்லா ப்ரீமியமாக தான் இருந்தது. இந்த 2000 அந்த 2 பீசஸ் காம்போவில். அண்ட் நிறைய காம்போ இந்த வாட்டி வச்சுருக்காங்க. நான் நினச்சேன் எப்போவுமே ஃபெஸ்டிவல் சீசனுக்கு தான் காம்போ கொடுப்பாங்கன்னு. பட் ஆக்சுவலி இப்போ வந்து பொங்கலுக்கு அப்புறம் நிறைய சீசன், நிறைய ஃபெஸ்டிவல்ஸு, நிறைய வெட்டிங்க்கு கிஃப்டிங்க்கெலாம் வருதுன்றனால நிறைய காம்போ இன்னும் கூட சூப்பராக புதுசாகவே வச்சுருக்காங்க. நிறைய மாடல்ஸ் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. 750க்கு இந்த 3 பீசஸ் காம்போவில் நிறைய ரங்கோலி கிரேப் சாரீஸு. ஆக்சுவலாக நார்மலாக வரக்கூடிய கிரேப் சாரிக்கும் இந்த ரங்கோலி கிரேப்புக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் நான் பார்த்தேன். ஏன்னா கிரேப் சாரீஸ் வந்து உங்களுக்கு நார்மலாக டிரான்ஸ்பரன்சி இல்லாமல் நல்லா ஷைனிங்காக இருக்கும். ரங்கோலி கிரேப் வந்து அதை விட இன்னும் கொஞ்சம் ஷைனிங்காகவே இருந்தது. அண்டு கிரேப் சாரீ அளவுக்கு வெயிட்டாகவும் இருக்காது. நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் கூட இந்த காம்போவில் நீங்கள் வந்து பார்க்கலாம். அண்டு 3 பீஸ் வந்து 750. இதில் நீங்கள் ஜார்ஜெட், பூனம், கிரேப் எது வேணால் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம்.
இந்த கலெக்ஷன் எப்போவுமே நான் போகும்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செம்ம ரஷ் இருக்கும். நல்லா கலெக்ஷன்ஸ் போயிட்டே இருக்கும். இந்த சாரீ ரொம்ப நல்லா இருந்ததுங்க நேரில். ஆக்சுவலாக அது ஜார்ஜெட்டாக பூனமான்னு சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளோ சாஃப்ட்னஸ். ஏன்னா நார்மலாக ஷிஃபான் சாரீஸ் செம்ம சாஃப்டாக இருக்கும். பூனம் சாரீஸுமே நல்லாயிருக்கும். பட் இது உங்களுக்கு ஷிஃபானும் பூனமும் மிக்ஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அந்த பீச் கலர்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. இது கூட பாருங்களேன். இது ஆக்சுவலி ஒரு கிரேப் சில்க் சாரீ. இது கூட உங்களுக்கு காம்போவில் தான் இருக்குது. 3 pieces 750ன்றது தாராளமாக ஒர்த் பையிங் தான். இப்போ சம்மர் சீசன் அடுத்த அப்கமிங் சீசன்ஸ்க்கு நீங்கள் ஒரு டெய்லி வேர் காம்போவாக எடுக்கிறீங்க, டெய்லி வேர் கட்டுறதுக்கெல்லாம் வாங்குறீங்கன்னா டெஃபினட்டாக இந்த சாரீஸ்லாம் நல்லா உழைக்கும். ஏன்னா இதில் நார்மல் வாஷ்லேயே நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அதே நேரத்தில் நல்ல பட்ஜெட்குள்ளேயே வரும் இந்த கலெக்ஷன்ஸு. இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறதுமே ஒரு சாரீ 395. இதே நீங்கள் காம்போவில் எடுத்திங்கன்னா அழகாக 3 pieces 750, 999 அந்த மாதிரி காம்போலையும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2 காம்போ இருக்குது. ஒன்று 3 pieces 750, இன்னொன்று 3 pieces 999. எனக்கு அதில் தான் அந்த பீச் கலர் சாரியில் தான் கண்ணு போயிட்டே இருந்தது. இதுக்கப்புறமா ஒரு தொட்டி வச்சுருக்காங்க. ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு 3 pieces 999. இப்போ நான் அங்கேருந்து எடுத்தேன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி க்ரீம் கலர் சாரீ. அந்த சாரீஸ்லாம் 3 pieces 999 அந்த காம்போ வரும். இது ரொம்ப ஃபாஸ்ட் செல்லிங் கலெக்ஷன்ஸ். இந்த இடம் எல்லாமே மேலே உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி வச்சுருப்பாங்க என்னென்ன ப்ரைஸ் ரேஞ்சஸில் இருக்குது அப்படின்ட்டு. நிறைய பேர் டெய்லி வேர் காம்போ தான் நிறைய கேட்டிருந்தீங்க. ரொம்ப பட்ஜெட்டுக்குள்ளே கம்மியாக ரேஞ்சஸில் சாரீஸ் காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம அப்கமிங் வீடியோவிலும் நிறைய பட்ஜெட்டுக்குள்ளே நியூ கலெக்ஷன்ஸ் ஏதாவது போட்டிருந்தாங்க அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் பார்க்கலாம். அண்டு நீங்கள் ஷோரூம் போய் பாருங்கள். ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அப்கமிங் சாரீஸ் ஜுவல்லரிஸ் இல்லாமல் வேறு ஏதாவது யூனிக்கான கலெக்ஷன்ஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். டேக் கேர்.